காஷ்மீர் மண்ணுல 12,000 அடி உயர மலையில பனிலிங்க தரிசனம், முப்பெரும் சக்தியா அமைஞ்ச கட்ரா வைஷ்ணோ தேவி மலையேற்றம், இதோட கொண்டோலா ரைட், ஸ்னோ கேம்ஸ், தால் ஏரி போட் சவாரின்னு காஷ்மீர் பக்கம் ஒரு ஜாலி டூர் போக நீங்க ரெடியா? எஸ், நம்ம குரூப்ல ஜூலை 1st வீக் அதுக்கான ஏற்பாடுகள் மும்முரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமாங்கோ, சென்னையிலிருந்து ட்ரெயின்ல 3 நாள் டிராவல் பண்ணி காஷ்மீர் தலைநகரம் ஸ்ரீநகருக்கு போறோம். அங்கிருந்து பஸ், குதிரை இல்ல நடந்தோ ஹெலிகாப்டர்லயோ அருமையான ட்ரெக்கிங் போய் பனி ரூபமா அருள் பாலிக்கிற அமர்நாதரையும் பார்வதி தேவையும் தரிசனம் பண்றோம். அப்படியே அமர்நாத் குகையில் இருக்கிற கணபதியாரை கும்பிட்டுட்டு அழிவில்லா ஜோடி புறாக்களை தரிசனம் பண்ணிட்டு மலையிலிருந்து இறங்குறோம். அங்கிருந்து சோன்மார்க் போயிட்டு ஸ்னோ கேம்ஸ், ஜோஜிலாபாஸ்ல த்ரில் டிராவல், குமெர்ல தலைவன் தங்கவேலு போர் மெமோரியல்னு எல்லாத்தையுமே சுத்தி பார்க்கிறோம். அங்கிருந்து புறப்பட்டு குல்மார்க்ல செம்ம ஜாலியான கொண்டோலா ரைடு போயிட்டு ஸ்னோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுறோம். திரும்ப ஸ்ரீநகருக்கு வந்து தால் ஏரியில ஷிகாரா ரைடு, கீர் பவானி தரிசனம், சங்கராச்சாரியா மலையில ஒரு டிவைன் தரிசனம்னு காஷ்மீர் காத்துல தரிசனத்தை முடிக்கிறோம். அப்படியே அங்க இருக்கிற ஜெயஸ்டா தேவியை கும்பிட்டுட்டு பாரி மஹல், மொஹல் கார்டன் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்ரீநகர் லால் சவுக்கில் மினி ஷாப்பிங்கும் பண்றோம். ஷாப்பிங் இல்லாத ஒரு டூரா? ரைட்டு. அங்கிருந்து கீழே வந்து 14 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி கட்ரா வைஷ்ணோ தேவியை தரிசனம் பண்றோம். அங்க இருக்கிற பைரவ்நாத் தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்து இன்னொரு நாள் டைம் எடுத்து சிவ்கோரி குகையில சுயம்புவா அருள் பாலிக்கிற ஐயன் சிவபெருமான தரிசனம் பண்ணலாம். அப்புறம் அங்கிருந்து ஜம்மு சிட்டிக்கு வந்து பேவ் மாகாளி, ரகுநாத் ஜி, ஜம்மு திருப்பதினு ஒரு டிவைன் தரிசனம் பண்ணிட்டு பஞ்சாப் பக்கம் அப்படியே மெதுவா வந்தோம்னா அமிர்தசரஸ் பொற்கோவில், ஜாலியன் வாலாபாக் எல்லாமே பார்த்துட்டு 16 நாளைக்கு திகட்ட அற்புதமான டூரை நாம போயிட்டு வரலாம். இந்த யாத்திரைக்கான டிரான்ஸ்போர்ட், தமிழ் ஃபுட், தங்கக்கூடிய இடம், வழிகாட்டுதல், இது எல்லாத்தையுமே நம்ம தமிழஞ்சல் நண்பர்களே அரேஞ்ச் பண்ணி தர்றோம். அதனால எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும், டூருக்கு நீங்க வர்றதா இருந்தாலும் உடனடியா நம்ம தமிழஞ்சல் குழுவினருக்கு மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.